Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க பின்னாடி நிறைய அட்டை பாக்ஸஸ்லாம் இருக்கும். பொதுவாவே நம்ம ஒரு புது வீட்டுக்கு போறோம் இல்ல ஒரு புது இடத்துக்கு போறோம் இல்ல சும்மாவே நம்ம இருக்கிறோம் அப்படினாலும் நம்ம வந்து ஆன்லைன்ல சில திங்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி தான் அது நம்ம புது இடத்துக்கு வந்திருக்கோங்கிறப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வாங்கணும். ஸோ கொஞ்சம் அந்த கிச்சன் வந்து ஃபுல் கிச்சன் ஆர்கனைசேஷன் வந்து நான் பண்ணலை. ஏன்னா இன்னும் வந்து நம்ம அந்த மளிகை சாமானெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் இன்னும் பண்ணலை. பேசிக்காக வேணுங்கிறத மட்டும் தான் ஓப்பன் பண்ணி நான் போட்டிருக்கேன். மற்றபடி இந்த பிளேட் ஆர்கனைசேஷன் அப்புறம் இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்களே ரேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எப்படியே வந்து வைக்கிறோம். சில பல பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு ஈவினிங் மாதிரி தான். இப்போ வந்து டைம் 6:30. மோத்தி வந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஈவினிங் வந்து இந்த கிச்சனையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஈவினிங் என்ன பண்ணுறோம். ஆமாம், 2 hours முன்னாடியே அவன் வந்து கேட்டான் when is அப்பா கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துடுவாரு, அதுதான் சொல்கிறான் 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 1 வீக்ல ஆத்விக் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் என் கூட வந்து ஆல்மோஸ்ட் லைக் 3 months என் கூடவே இருந்துட்டான். திருப்பியும் வந்து என்னை விட்டுட்டு ஃபுல் டே போயிடுவான். அதனால எனக்கு கஷ்டமா இருக்கும். வில் யூ ஃபீல் தாங்க என்னை விட்டுட்டு போறதுக்கு ஃபீல் பண்ணுவியா? ஸ்கூலுக்கு போய் அம்மாவை நினச்சிட்டே இருப்பியா இல்லை ஜாலியாக இருப்பியா? அம்மாவை நினைப்பியா? ஸோ அவன் வந்து இன்னொரு 1 வீக்ல ஸ்கூலுக்கு போயிடுவான். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல தான் வந்து இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேட்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் ஆர்கனைசர் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம போன வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடுங்களா, அதில் ஒரு ஆர்கனைசர் தான் வைக்க முடியும். அந்த கபோர்டு வந்து இவ்வளோ தான் இருக்கும், இதில் பாதி கூட இருக்காது, இதில் கால்வாசி தான் இருக்கும். அதனால ஒரே ஒரு ஆர்கனைசர் மட்டும் வச்சுருந்தேன். இங்கே வந்து ஐக்கியா போனதுக்கு அப்புறம் தான் ஆர்கனைசரே வாங்க முடிஞ்சுது. அது வரைக்கும் ரொம்ப கந்தரகோலமாக இருந்துச்சு. இப்போ இந்த பிளேட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ஸ்பூன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து க்ரோசரி எல்லாம் வச்சுருக்கேன். பட் இது வந்து ஏன் வந்து இப்படி இருக்குன்னா, நான் இன்னும் பாட்டில்ஸில் போடலை. ஸோ பாட்டில்ஸில் போடாதனால அப்படி இருக்குது. செராமிக்லாம் வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன், ஏன்னா அதில் பெருசாக இல்லை, அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதையும் நம்ம ஸ்பூன் ரேக்கையும் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு வெங்காய கூடை வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு வெங்காய கூடை சைனாலேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இல்லைங்க, நாங்கள் வந்து இங்கே ஷாப்பி இருக்கு இல்லையா, ஷாப்பின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த ஷாப்பியில் வந்து ஆர்டர் பண்ணது வந்திருக்கு. ஸோ அதை வந்து மோத்தி வந்தோன்னே ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிளேட் ஆர்கனைசேஷனை வந்து முடிச்சிருவோம். ஏன்னா அந்த கபோர்டு வந்து நான் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கு. பட் என்னால் ஐக்கியா போகாமல் இதை வாங்கவே முடியல. ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். இது வந்து ஆன்லைனில் கூட கிடைக்குங்க. பிளேட் ஆர்கனைசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கும். இது வந்து ட்ராவருக்குள்ளே தான் நம்ம இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடத்துல கூட வைக்கலாம். இது அழகாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரெகுலராக வந்து வீட்டில் 3-4 பேர் இருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேட் வந்து வைக்கணும்னா நம்ம கிச்சன் ஸ்லாப் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே வச்சுக்கலாம். ஸோ வாஷ் பண்ணிட்டு நம்ம அங்கே வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை கேபினட்ஸ் இருந்துச்சுன்னா கேபினட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ஓவர் ஹெட் கேபினட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பிளேட் ஆர்கனைசர். இதே மாதிரி பவுல் ஆர்கனைசர்ஸும் இருக்கும். செராமிக் பவுல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ குயிக்காக இது வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். அண்ட் எப்பயுமே வந்து நம்ம கிச்சன் கபோர்டு, கிச்சன் கேபினட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. குளோரெக்ஸ், வினிகர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வுட்டோட குவாலிட்டி வந்து போயிடும். எப்பயுமே கிச்சன் கேபினட்ஸ் கபோர்டுக்கு மட்டும் சும்மா நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் இந்த மாதிரி கிச்சன் கிளினிக் லிக்விட் இருந்துச்சுனாலே போதும். ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க.
இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஆக்சுவலாக ட்ரையல் அண்ட் எரர் தாங்க. இதுதான் கன்ஃபார்மாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுவும் புதுசாக ஒரு கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணுறப்போ எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். வச்சு பார்ப்போம், சரியாகலைன்னா மாற்றி பார்ப்போம், அப்படி தான். ஸோ ஓரளவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்னும் ஒன்று கூட வாங்கி இந்த சைடில் வச்சு இந்த குட்டி குட்டி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குது. ஏன்னா எப்படியும் வந்து ஐக்கியா வேலை இருக்குது. நான் அங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஒயல்ல கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் வந்து அந்த இடத்துக்கு சூட் ஆகுமோ இல்லையோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 வாங்கினோம். ஆனால் அது ரொம்ப பக்காவாக அந்த இடத்துக்கு சூட் ஆகிருக்கு. ஸோ அது வாங்குறதுக்கு எப்படியும் ஐக்கியா போகணும். அப்போ இன்னும் ஒன்று வாங்கி இந்த சைடில் வச்சிட்டோம்னா இதெல்லாமே அதுக்குள்ளே போயிடும். பட் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆல்ரைட். ஸோ பிளேட் ஆர்கனைசேஷனை முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு இப்படி திரும்பறதுக்குள்ளே வந்து மோத்தி ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. நான் சொன்ன கணக்குக்கு 20 மினிட்ஸில் வருவாங்கன்னு சொன்னேன். ஸோ 20 மினிட்ஸில் ஷார்ப்பாக வந்தாச்சு. வந்தோடனே இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட் பக்கோடா? நோ, சிக்கன் பக்கோடா. நாங்க முன்னாடி போன வாரம் சாட்டர்டே வாங்கிட்டு வந்த சிக்கன்ல வந்து மோத்தி சூப்பரா ஒரு மசாலா போட்டு வச்சிருக்காரு. சோ சிக்கன் பக்கோடா வந்து பண்ண போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பண்ண போறோம். ஓகே ஓகே மாமு. ஓகே. சோ இந்த மசாலா தான் வந்து போட்டிருந்தாங்க. நான் இன்னொரு நாள் அதோட ரெசிபி வந்து எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து பொடி மட்டும் போடலை இதில் வந்து. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி பக்கோடா வந்து ஆக்சுவலாக 65ங்கிறது வேற, பக்கோடாங்கிறது வேற. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான பொடியெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அரைச்சி வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சதானே அம்மோ, அதெல்லாம் அரைச்சி வந்து போட்டிருந்தாங்க. சோ இதுதான். கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இப்பதான் 7th பர்த்டே முடிஞ்சிருக்கு. 8th பர்த்டே வரப்ப பாத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா சிக்கன் பக்கோடா வந்து சிக்கன் 65ங்கிறது வேற, சிக்கன் பக்கோடாங்கிறது வேற. ஸோ பக்கோடாவுக்கு வந்து மோத்தி வந்து வித்தியாசமான மசாலா வெங்காயம் எல்லாம் வந்து அரைச்சி போட்டு மசாலா பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் அது எப்படி அப்படின்னு. நல்லா வந்துச்சுன்னா இது வந்து டெஸ்ட் பீஸ் நல்லா இருக்கான்னு உப்பெல்லாம் பார்க்கணும்ல, கரெக்டாக தான் வரும். ஸ்ட்ரீட் ஃபுட்ல எல்லாம் தருவாங்கல்ல ஒரு சிக்கன், அந்த மாதிரி இருக்குடா. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ அம்மா. உப்பு Daddy, be careful. It's going under the tunnel. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் உப்பு போடலாமா? எனக்கு கரெக்டா இருக்கு. எனக்கு சிக்கன் எப்படினாலும் கரெக்டா இருக்கு. Let's go to IKEA, get on Christmas tree and one toy tray. Let's keep it around the Christmas tree and ஓகே தங்கம். சிக்கன் நல்லா இருக்கும் சார். சோ இது வந்து நம்ம இண்டஸ் வேலியோட கடாய். அவங்க எனக்கு ப்ரமோஷனுக்காக கொடுக்கல, நாங்க காசு கொடுத்து வாங்கின கடாய். இதுல வந்து நல்லா சிக்கன் வரும். இன்னொன்று வந்து நம்ம சேனல்ல வந்து ப்ரொமோஷன்ஸே மோஸ்ட்லி இருந்திருக்கு. காரணம் என்னன்னா அது உண்மையிலே பெருசாக என்டர்டெயின் பண்ணவே விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க, உண்மையிலே வந்து நான் இந்தியாவில் இருக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு 3 பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில். டு பி ப்ரிசைஸ் 3 பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, கொலாபரேட் பண்ண சொல்லி, அவங்க ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்ண சொல்லி எனக்கு வந்து அனுப்பிச்சாங்க. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து பெருசாக நம்ம ப்ரமோஷன்லாம் வந்து பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம அதை வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கேராக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி அது நம்மளுக்கு செட் ஆச்சா செட் ஆகலையான்னு சொல்லணும். இமீடியட்டாக நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது.
இன்னொன்னு வந்து நம்மள நம்பி பாக்குறவங்க வந்து நிறைய அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நமக்கு வந்திருக்கிற எல்லாருமே கிராஸ் ரூட் ஆர்கானிக்கா நமக்கு நம்மளோட நம்ம போடுற விஷயம் பிடிச்சி அதுல இருந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு நம்பி பாக்குறவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெரி வெரி கான்ஷியஸ். ஸோ இன்கேஸ் ஏதாவது நிறைய சமயம் சொல்லியிருப்பாங்க டைசன் வந்து லைஃப் சேஞ்சரா இருந்தது, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து எதுக்காக சொல்றதுன்னா டைசன் கம்பெனி நமக்கு ப்ரொமோட் பண்றது. இது நல்லா இருக்கு, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணதுல ஒரு ஷேரிங் தான். அதே மாதிரி இந்த இண்டஸ் வேலி இப்ப நான் சொல்றதும் நீங்க இண்டஸ் வேலி வந்து எனக்கு காசு கொடுத்து எனக்கு ப்ரமோட் பண்ணலாம் சொல்லுது. நான் காசு கொடுத்து வாங்கினா நான் தோசைக்கல்லும் ஃபிஷ் ஃப்ரை தவாவும் இண்டஸ் வேலியில போன வாட்டி வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. தோசை வந்து அவ்வளோ சூப்பரா வருது. ஸோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ப்ராடக்டை நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்றோம். ஸோ அதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பா எஸ்பெஷலி when it comes to ஸ்கின் கேர் ஆகட்டும், நீங்க வந்து உங்க ஃபேஸ்ல போடுற ஐட்டம்ஸ், உங்க உடம்புக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சும்மா யாரோ ஒருத்தர் ப்ரமோட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்காதீங்க. இன்கிரிடியன்ட்ஸ் பாருங்க, அந்த கம்பெனி எங்க இருந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அவங்களோட டீம்ல உண்மையிலேயே ஏன்னா நிறைய பிராண்ட்ஸுங்க வர 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 நிறைய பிராண்ட்ஸ், தப்பே சொல்லல, பிராண்ட்ஸ் வரட்டும், இன்னும் நிறைய ஹோம் க்ரோன் பிராண்ட்ஸ் நிறைய வரட்டும், எல்லாத்தையும் நாங்க வந்து ஆதரிக்கிறோம், சப்போர்ட் பண்றோம். பட் சும்மா பிளாண்டா போய் ஒரு ப்ராடக்ட் இவங்க சொல்றாங்களேன்ட்டு வாங்கி உங்க மூஞ்சில வந்து போட்டுக்காதீங்க. அவங்களுக்கு சூட் ஆகிறது உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் பாருங்க. ஓகே, nothing, only chicken. So chicken, yes Tango, you will like it. உனக்கு பிடிக்கும் சிக்கன் பக்கோடா ஸ்நாக்ஸ். எனக்கு வந்து குக்கிங் ஆக்சுவலா நல்லா பிடிக்கும். பெரிய பிரச்சனை என்னன்னா எனக்கு வந்து முன்ன அளவுக்கு இப்ப டைம் இருக்கிறது இல்ல. ஆமாங்க, மைண்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் குக்கிங்கிறது ஒரு and I like பிளான் to பண்ணி like fly planes, but my mom doesn't let me, so I have to like grow up and get my own like charter plane. Yeah, the charter plane. And I have to grow up into a NASA engineer or a pilot engineering. ஸோ உண்மையிலேயே வந்து மோத்திக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். என்ன அவர் சமைக்கிறாரு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அவருக்கு வந்து ஒரு உண்மையிலேயே குக்கிங் வந்து இல்ல, நீ இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்த, பாவம் வந்தோடனே இப்படி சமைக்கிறேன்னு வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். இல்ல, அவருக்கு வந்து குக்கிங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். மோத்திக்கு, எனக்குலாம் குக்கிங்கே ஒரு ஸ்ட்ரெஸ், ஆனா மோத்திக்கு வந்து குக்கிங் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதனால வந்து அவர் பிடிச்சுதான் இதை செய்யறாரு. ஓகேங்களா? அதே போல நம்ம வீட்டுல வந்து புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிற ஒரு பாலிசி ஒண்ணு, நோ ரீயூசிங் ஆயில்ஸ். ஆமா, புதுசா hard working city. ஐ எம் கமிங். ஆக்சுவலா புதுசாலாம் இல்லைங்க, ஒரு வருஷமாவே நாங்க சரோக்கா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க கிட்டயும் நாங்க ஸ்ட்ரிக்டா போட்ட ஒரு கண்டிஷன் வந்து, ஒரு வாட்டி பொரிச்ச எண்ணெய் வந்து டிராஷுக்கு தான் போகணும், திருப்பி ரீஹீட் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். எவ்வளவோ செலவு பண்றோம், அந்த 1/2 லிட்டர் ஆயில், ஐயோ ஒரு 1/4 லிட்டர் ஆயில கொண்டு போய் கீழே ஊத்துறதா, இதுல மறுபடியும் இன்னொரு தடவை நான் அப்பளத்தை பொரிச்சு பாக்குறேன்னு இல்லாம இவ்வளவோ செலவு பண்றோம். அதனால இந்த ஆயில்ல வந்து கொஞ்சம் பார்க்கணும்னா எவ்வளோ மோசமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ்லாம் வந்திருக்கு. டாக்டர் அருண்குமார்னு ஒரு யூடியூபர் இருப்பாரு, நீங்க அவரை கூட ஃபாலோ பண்ணலாம், நிறைய நல்ல அட்வைஸ் கொடுப்பாரு. அவர் வந்து சில ஆயில்ஸ் வந்து 1 or 2 டைம் மறுபடியும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து ரீயூஸே பண்றது இல்லைங்க. ஒரு வாட்டி அது பாயிலிங் பாயிண்ட் டச் பண்ணிடுச்சுன்னா திருப்பி அதை ரீஹீட் பண்றது வந்து நம்மளே நமக்கு வச்சுக்கிற சூன்யம். அதனால இவ்வளோ எண்ணெய் இருக்கா, அது திருப்பி டிராஷுக்கு தான் போகும். அது எவ்வளோ எண்ணெய் இருந்தாலும் சரி, அது டிராஷுக்கு தான் போகும். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பக்கோடா வரணும்னா அதுக்கு மெயினான காரணம் சூடா இருக்கணுமா? சூடு அட்டை ஃபுல் பாயிலிங் பாயிண்ட் இருக்கணும், போகணும் பொரியணும், அப்பதான் வெளியே கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்கும், இல்லைன்னா சாகியா. இதெல்லாம் தெரிஞ்சனாலதான் உனக்கு குக்கிங் ஸ்ட்ரெஸ் பஸ்டர், எனக்கு ஸ்ட்ரெஸ். உனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, உனக்கு தெரியுதாங்க பிரச்சனை இல்ல, கரெக்டா தெரிஞ்ச மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு பாத்தியா, அங்கதான். ஆல்ரைட், ஸோ பக்கோடா வந்து சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆத்விக் முக்காவாசி வந்து ஆத்விக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவர் வந்து நல்லா சாப்பிட்டாரு, எங்களுக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
ஓகேவா? ஆத்விக் அப்ரூவ் பண்ண சிக்கன் பக்கோடா. நெக்ஸ்ட் வந்து ரெசிபியோட ஒரு நாள் நான் வந்து மோத்தி நான் போட சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டு ஆர்கனைசேஷன் அகெயின். அடுத்து என்ன ஆர்கனைஸ் பண்ண போறேன்னு இப்போ வந்து பாருங்க. இதுதாங்க வந்து அவங்க கொடுத்துருந்த கபோர்டு. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த சைடு வந்து ஃபுல்லா நம்ம வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கபோர்ட். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் அது நம்ம வந்த உடனே நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சது தான். இதில் கரண்டியெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன், அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிருந்தேன். பட் ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ணலை. அதனால சரி இப்போ வந்து தொடச்சிட்டு நீட்டாக வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் அடுத்தது. ஓகே, ஓகே இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து ஆக்சுவலாக நினச்சேன் சரி இது ரெண்டையும் இதே மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டு பெருசாக இருக்கிறதெல்லாம் இந்த ஓரத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து ஐடியாவாக தான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு கேப் இருக்குது தெரியுதுங்களா? ஸோ அது வந்து இந்த கபோர்டோட ஒட்டி தான் இருக்கணும். அதனால அது இப்படி தான் இருக்கணும் போல். ஸோ சென்டரில் தான் நம்ம பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு சின்னது எல்லாத்தையும் சைடுக்கு கொண்டு வந்துடணும். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ட்ராவர் சைஸ் எல்லாம் நல்லா பெரிய சைஸுங்க. ஸோ நாங்கள் ஐக்கியாவில் போய் இந்த மாதிரி ஸ்பூன் ஆர்கனைசர், கரண்டி ஆர்கனைசர்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த சைஸுக்கு வந்து கிடைக்காது. அதனால ரொம்ப அழகாக இன்டீரியர் பண்ணியிருக்கிறாங்க, கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏமோ ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிச்சா? நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணிட்டே இருப்பீங்க சௌமியா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரூட் பிக்கர். ஆப்பிள்லாம் அது பொதுவாகவே டிஃபன் ஆத்விக்கோட டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுங்க. ப்ரெட்டு, பீனட் பட்டர் இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்தாலோ இதை வந்து இது கொடுத்துட்டோம்னா தனியாக ஃபோர்க் வச்சு குத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது ஒன்று ஒன்றா அப்படி எடுத்து சாப்பிட்றலாம். ஓகே, அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நம்ம கீரை வாங்குறப்போ அப்புறம் ஏதாவது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறப்போ கட்டி தருவாங்க, கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் வாங்குறப்போ. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் ஆகும், ரப்பர் பேண்ட் வந்து எதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ அதனால் அது இங்கேயே வச்சுருக்கிறேன். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்குறோம். ஓகே, ஸோ டடா, என்னடா ஸ்பூன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து வெளியில் இருக்கிறோன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குங்க. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் தான் வீட்டில் இருந்து. சரி அங்கே போய் டின்னர் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து ஆக்சுவலாக 17th ஃப்ளோர். ஆனால் கணக்குக்கு பார்த்தோம்னா அது ஒரு 30வது மாடி வரும். ஏன்னா நான் இப்போ இறங்கி வந்திருக்கிறது வந்து ஒரு ஸ்லோப்பு. இது வந்து ஒரு சின்ன மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ இறங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தில் தான் இறங்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு மலை மேலே இருக்கும், ஸ்லோப்பியாக இருக்கும் இறங்குறப்போ. இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறிட்டே போகும். இப்படி நம்ம திரும்பினோம்னா திருப்பி ஒரு மேலே ஏறும். ஸோ நம்ம வீடு வந்து ஒரு மலை மேலே இருக்கும். ஆமாம், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே இறங்கும், ஒரு பள்ளம் மாதிரி இறங்கும். ஸோ நம்ம வீடு 17th ஃப்ளோர், ஆனால் கணக்குக்கு ஒரு 30வது மாடி அப்படி வரும். ஏமோ ஸோ இதுதான் நம்ம வீடு. அண்ட் அங்கிருந்து அப்படியே வந்தோம்னா இதுதான் மால். இது கீழே தான் மால் இருக்கு. பலாம். அப்போ
ஸோ நம்ம மாலுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் ஃபேர் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அந்த ஃபேர் ப்ரைஸோட கான்செப்டே தான் வில்லேஜ் கிராசர். ஃபுல்லாக நம்ம ஃபேர் ப்ரைஸ்லேயே ஃபேர் ப்ரைஸ் ஃபைனஸ்ட் இருக்கும் பாருங்கள். கோல்டு ஸ்டோரேஜ் அந்த மாதிரி, கோல்டு ஸ்டோரேஜ் ஃபேர் ப்ரைஸ் ஃபைனஸ்ட் அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கிம்ச்சி ராங் அப்படின்னு ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட வந்திருக்கோம். போய் சாப்பிடுவோமா? ஸோ இது வந்து ஏதோ டீ, நம்ம வந்தோடனே நம்மளே செல்ஃப் சர்வ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு டீ குடிச்சு பாரு அத்விக். மோந்து பார்த்து தான் குடிப்பியா? குடுறா. எப்படி இருக்கு? It's like the koi mixed with toast box. Try it. It's koi mixed with toast box. It's nice. Is it nice? சுமாரா இருக்கு. I like it. இதுதான் என்னோடதான் கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ். ஸோ Can I have the chopstick for the noodles? 1 minute வெயிட். ஸோ இதுதான் வந்து கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ். கிம்ச்சி அப்படிங்கிறது வந்து கொரியன் ஃபுட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அண்ட் அது வந்து யார்? ஆத்விக்கா. டண்டடைன். என்னது? தள்ளுக்கவே இது சூடாக இருக்கு. வெயிட். இது வந்து ஆத்விக்கோடது. It's so soupy and cheesy. Cheesy noodle soup. So soupy and cheesy. So soupy and cheesy. அடுத்தது வந்து மோத்திக்கு. மோத்தியோட ஐட்டம் பேர் எனக்கு என்னன்னு தெரியாது. கிம்ச்சி ராமன். அதுலயே சீஸ். And look, they even gave me chopstick. Yeah. ஓ இது கிம்ச்சி இல்லாம noodle soup. சீஸ் இல்லாம சீஸ் இல்லாம கிம்ச்சி ரேமன். ராமன். ஸோ இந்த மாலில் தான் நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நம்ம வீடு வந்து அது அங்கே தான் போகிறோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெச்சு தெரியுதுங்களா? இப்படி மலை மேலே ஏறும், அப்படியே மேலே ஏறி போகும். ஆமாம், பார்க்கறதுக்கு தெரியாது. ஆல்ரைட், நாங்கள் வந்து போயாச்சு, சாப்பிட்டாச்சு, வந்தாச்சுங்க. ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி சாப்பாடு ஆப்ஷன் இருக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லது. அங்கே சிங்கப்பூர்லேயும் அப்படிதான். நம்ம வீட்டை விட்டு கீழே இறங்கினோடனே ஒரு ஹாட் பாட் கடை இருக்கும். பக்கத்தில் லிட்டில் இண்டியாவுக்கு போனால் நிறைய கடை இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் கீழே இறங்கி போனோடனே கொஞ்சம் கடைகள் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் வந்தோடனே அதுதான் பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி போயாச்சு, சாப்பிட்டாச்சு, வந்தாச்சு. அண்ட் நான் ஆக்சுவலாக ஒரு ஆனியன் ட்ரே வாங்கியிருந்தேங்க, ஆனியன் ரேக் வாங்கியிருந்தேன். நான் அங்கே சிங்கப்பூரில் வச்சுருந்தது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. சரி, இங்கே வந்து ஒரு 4 லேயரோ 3 லேயரோ ஆனியன் ரேக்கு. ஆனால் அது வந்து ஒரு அட்டைப்பெட்டியில் இருக்குது. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து மோத்தியோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவை. அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்களா? அதை காட்டிட்டு தான் இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன். பட் நாங்கள் வெளியில் போகிற பிளான் இல்லை, திடீர்னு அது முடிவு பண்ண பிளான் தான். வீட்லேயே டின்னர் முடிச்சுட்டு அந்த ஆனியன் ரேக் செட்டப் பண்ணுறது தான் என்னோட ஐடியா. பட் வெளியில் போயிட்டு வந்ததுனால இப்போ அதை செட்டப் பண்ணோம்னா இன்னும் டைம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ மெசேஜஸ் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் புதுசாக வந்து நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்து ஆட் ஆகிருக்கீங்க, நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஆட் ஆகிருக்கிறீங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக சில பேர்லாம் வந்து டீட்டெயில்டு கமெண்ட், அதாவது க்ரோசரிஸ் எங்கே வாங்கணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும், மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும், டீட்டெயில்டு கமெண்ட்டு. வி ஆர் ஸோ ஓவர்வெல்ம்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என் சார்பாகவும் மோத்தி சார்பாகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் வந்து இது இங்கே எங்கே வாங்கலாம், எங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் புதுசாக நம்ம ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம், எங்களை வந்து புதுசாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வரும்னு நாங்கள் வந்து நிஜமாலே எதிர்பார்க்கல. எங்களுக்கு வந்து சஜஷன் சொன்ன ஒருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. காமனாக நிறையா பேர் சொன்னது வந்து என்எஸ்கேக்கு தான் போக சொன்னீங்க. அதாவது இந்த மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ் லைக் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட், க்ளீனிங் லிக்விட்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸ் கிளீனர், இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்எஸ்கே போக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த மந்த்துக்கு வந்து நாங்கள் என்எஸ்கேல போய் வாங்கிக்கிறோம். உளுந்து பருப்பு நம்ம ஊர் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் லிட்டில் இண்டியா போக சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கிளாங்கில் இருக்க லிட்டில் இண்டியா வர சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாமே நம்ம வந்து நான் உங்கள் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை புது கண்ட்ரியில் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதை சொல்லிட்டு தான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இதை நான் முன்னாடியே எடுத்துட்டேன், வந்த புதுசுலேயே நான் எடுத்துட்டேன். பட் டெய்லி உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.